ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட ஒரு செயின் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இயரிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸை வந்து நம்ம கோர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா பீட்ஸ் கேப் இருக்கு இல்லையா, அதையுமே கோர்த்துட்டு மேலே வந்து ரெட் கலரில் ரோஸ் ஃப்ளார்ஸில் எனக்கு வந்து ஒரு பீட்ஸ் கிடச்சிது அந்த ஷேப்பில். ஸோ அதையுமே கோர்த்துட்டு மறுபடியுமே மேலே ஒரு பீட்ஸ் கேப் வந்து கோர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பீட்ஸ் கோர்த்துட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா வளைச்சி மடக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து ஹூக்கெல்லாம் மாட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே ஒரு 5 பீசஸ் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செயின் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 3 பீட்ஸ் போல் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஜம்ப் ரிங் வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதோட லைட்டாக ஒரு சின்ன சைஸில் செயின் வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம ரெடிமேடாக கடைகளில் விற்கும். இந்த செயினோட ரேட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா. இதை நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இடையில டிசைன் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடுமே செயினை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லென்த்தாக இருந்தது, அதுவுமே நான் பாதியாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ரெட் கலரில் ரவுண்டாக இருக்கிற ஒரு சின்ன சைஸ் பீட்ஸ் 2 எடுத்துகிட்டு அந்த ஐபின்னில் வந்து கோர்த்துட்டு அதை நல்லா வளைச்சி விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி 2 பீசஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து இடையில கோர்க்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கோல்டன் பீட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா பீட்ஸு, அதை வந்து மறுபடியும் ஒரு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி அதை ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் செயினை வந்து இதோட கோர்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த செயினை கோர்த்ததுக்கப்புறமா அந்த பீட்ஸையுமே இதோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிடலாம். வைஷ்ணவி, ரிஷி, சுஜிதா, ஸ்ரீலேகா, பிரதீபா, சோனிகா, தமிழ்செல்வி, வசந்தி. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் யாருக்காவது ஹாய் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நேம் சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம அந்த பீட்ஸை கோர்த்துக்கலாம். இப்போ செயின் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஹூக்கெல்லாம் வைக்கணும்ல, அதுக்கு அந்த செயினில் பாதியை மட்டும் எடுத்துகிட்டு இதோட நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது மேலே ஹூக் இருக்கிறதுனால இந்த செயினை யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ரொம்பவே சிம்பிளாகவே நம்ம வந்து பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த செயின் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட கலர் பீட்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கோல்டன் பீட்ஸ் கிடச்சாலும் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு இயரிங் வந்து செஞ்சிடலாம். ஒரு ஐப்பின் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் கோர்த்துக்கலாம். நம்ம முதல்ல செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே ஒன்று ஒன்றா கோர்த்துட்டு வளைச்சி நல்லா மடக்கி விட்டுறலாம். இப்போ அந்த இயரிங்கில் வந்து நம்ம ஒரு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி அந்த ஹூக்கை வந்து மாட்டி வச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம இயரிங்கும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொன்றும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவே ரெண்டுமே பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் செலக்ட் பண்ணி அழகாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது இதில் பீட்ஸ் டெக்கரேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இதேமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.